என்ன இந்த வாயாடி அமைதியா இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு என்று யோசித்தவன், சரி நமக்கு பிரச்சனை இல்லாம இருந்தா சரிதான் என்று நினைத்து அவனும் லைட்டை ஆஃப் செய்துவிட்டு படுத்து விட்டான். வேகமாக படுத்தானே தவிர அவனுக்கு என்னவென்று தெரியவில்லை. தூக்கம் கண்களில் துளி கூட வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தவன் டபக்கென்று எழுந்து அமர்ந்து, என்னடா ஆதி, இன்னைக்கு இப்படி தூக்கமே வரமாட்டேங்குது, இப்படி இருந்துச்சுன்னா காலையில நான் எப்படி எழுந்திருக்கிறது என்று யோசித்துக் கொண்டே இருந்தவன் நைட் லாம்பை ஒளிரவிட்டான். அப்பொழுது அங்கே சோஃபாவில் வைஷ்ணவியை காணும். எங்க போயிட்டா இவ என்று யோசித்துக் கொண்டே இருந்தவன் எழுந்து அங்கும் இங்கும் திரும்பி பார்க்க, அதே நேரம் பால்கனியில் உள்ள சோஃபாவில் சுருண்டு படுத்துக் கொண்டிருந்தாள். பின்பு மெதுவாக கிட்டே சென்று அவளையே பார்த்து கொண்டிருந்தவன், எதுக்காக இங்க வந்து படுத்தா? இங்க எவ்வளவு குளிரா இருக்கு, இங்க வந்து படுத்து ஏதாவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா என்ன பண்றது? லூசு, வாய் மட்டும் கிழியுது, ஒரு பெட்ஷீட் கூட எடுக்காம வந்து படுத்திருக்கா என்று நினைத்தவன் என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே முழித்துக் கொண்டிருக்க, ஆனால் அவளின் முகத்தை பார்த்தவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் நன்றாக புரிந்தது. அவள் நிம்மதியாக இல்லை, அவள் முகம் முழுவதும் மிகவும் குழப்பமாக இருக்கிறது என்று. ஆனால் எதனால் இந்த குழப்பம் என்பதை மட்டும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதை அவளிடம் கேட்காமலும் இருக்க முடியவில்லை, கேட்கவும் தோணவில்லை. கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்காத குறையாக குழம்பிக் கொண்டிருந்தவன், ஐயோ இவ என்ன என் தூக்கத்தை இப்படி கெடுத்துட்டா, கொஞ்சமும் எனக்கு நிம்மதி இல்லாம போச்சு, பேசாம இவளையே எழுப்பி கேட்கலாமா, அப்போதான் நம்ம நிம்மதியா தூங்கலாம் என்று யோசித்துக் கொண்டு இருந்தவன் பின்பு என்ன நினைத்தானோ தெரியவில்லை, சட்டென்று அவளை எழுப்பினான். ஏய் ஏய் எழுந்துரு, கூப்பிடுறல்ல என்று 2 வாட்டி கூப்பிடவும் அப்பொழுதும் அவள் கண்ணை திறக்கவில்லை. பார்க்கும் பொழுது அவள் அப்பொழுதுதான் நன்றாக உறங்கியிருந்தது போல இருக்க, இப்படியே இங்கேயே படுத்துக்கிட்டு இருந்தாள்னா இவளுக்கு சன்னி வச்சாலும் வச்சிரும் என்று நினைத்தவன் அவளை அப்படியே மெதுவாக தூக்கி கொண்டு வந்து சோஃபாவில் படுக்க வைக்க போனான். பின்பு வேண்டாம் என நினைத்து மெத்தையில் சென்று அவள் படுக்கும் இடத்திலேயே மெதுவாக படுக்க வைத்தான். அவன் தூக்கி கொண்டு வந்து இங்கே போட்டது கூட தெரியாமல் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். பின்பு போர்வையை எடுத்து அவளுக்கு போர்த்தி விட்டுவிட்டு மீண்டும் அவனும் மெத்தையிலேயே படுத்துக் கொண்டான். படுத்தவன், ஐயோ நம்ம பாட்டு ஏதோ ஒரு ஆர்வத்துல இவளை தூக்கிட்டு வந்து இங்க படுக்க வச்சிட்டோம், காலையில எழுந்திருச்சு நான் எப்படி இங்க வந்தேன்னு கேட்டு ரகலை பண்ணுவாளோ என்னவோ தெரியலையே, கடவுளே நீதான் என்ன காப்பாத்தணும் என்று மனதிற்குள்ளேயே நினைத்தவன் பின்பு அப்படியே அமைதியாக உறங்கி போனான். காலையில் எப்பவும் போல எழுந்து அவன் ஜாக்கிங் புறப்பட்டு சென்று விட்டான். அவனை கண்டவுடன் ஹரியும் விஸ்வாவும், டேய் என்னடா நைட்டெல்லாம் சரியா தூங்கலையா, ஏன் உன் முகம் இவ்ளோ டல்லா இருக்கு என்று ஹரி கேட்க விஸ்வா அமைதியாக இருந்தான். அப்பொழுது விஸ்வாவை பார்த்து ஆதி, டேய் நீ அப்பவும் ஏடா கூடமா கேள்வி கேப்பியே, இன்னைக்கு நான் அமைதியா இருக்கிற, எனக்கு இன்னைக்கு எதுவும் அப்படி கேட்கணும்னு தோணலடா. ஏன் அப்படி தோணல? என்னடா கேட்டாலும் தப்பா இருக்குது, கேட்காட்டினாலும் தப்பா இருக்குது, நான் ஒரு மனுஷன் என்னதான் பண்றது? உடனே ஹரியின் பக்கம் திரும்பிய ஆதி, என்னன்னே தெரியலடா, நைட்டெல்லாம் எனக்கு ரொம்ப தூக்கம் டிஸ்டர்பன்ஸாவே இருந்துச்சு. ஏண்டா நமக்கு தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிற அளவுக்கு ஆபீஸ்லயும் சரி பிசினஸ்லயும் சரி எந்தவித ப்ராப்ளமும் இல்லையே, எல்லாமே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு, நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கணுமே, எதுக்கு தூக்கம் உனக்கு டிஸ்டர்ப் ஆச்சு என்று அவன் கேட்டதும் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திருதிருவென்று முழித்துக் கொண்டிருந்தான். டேய் மச்சான், எங்க கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு, நான் உனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லிடுறேன். உங்ககிட்ட சொல்றதா மேட்ரு, அதை வச்சு நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கலாய்ப்பீங்களே, அதனாலதான் உங்ககிட்ட எல்லாம் ஏதாவது சொல்றதுனாலே எனக்கு பயமா இருக்குது. டே அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. இங்க வா, வந்து நீ ஃபர்ஸ்ட் உட்காரு, நம்ம ஜாக்கிங் எல்லாம் அப்புறம் போய்க்கலாம் என்று அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்து அமர வைத்தனர். பின்பு ஹரி ஆதியிடம், டேய் நாங்க 2 பேரு தானே உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், நீ எந்த விஷயமா இருந்தாலும் எங்க கிட்ட தானே ஷேர் பண்ணிக்குவ, இப்ப மட்டும் ஏண்டா தயங்குற? என்னோட விஷயமா இருந்தா தாராளமா உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பேன், ஆனா இது அவளோட விஷயம், அதான் எப்படி என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யாரு, நம்ம வைஷு சிஸ்டர் பத்தி சொல்றியா? என்னாச்சு, மறுபடியும் உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணினாங்களா? அப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தா கூட அவ எப்பவும் இருக்கிற மாதிரி தானே இருக்கான்னு நினைச்சு நான் சந்தோஷமா இருந்திருப்பேன்டா.
என்னன்னே தெரியல, நேத்துல இருந்து ரொம்ப அமைதியா இருக்கா. தெரியாம என் மேல வந்து இடிக்க வந்ததுக்கே என்கிட்ட சாரி எல்லாம் கேட்டானா பாத்துக்கோயேன். திடீர்னு பெட்ல படுக்காம அமைதியா போய் சோஃபால தனியா படுத்துக்கிறா. எனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்றா. ரொம்ப அமைதியாவே இருக்கா. அதை விட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவ ரொம்பவே ஏதோ குழப்பத்துல இருக்காடா. என்னடா மச்சான் சொல்ற, நிஜமாவா? அப்படி என்ன சிஸ்டருக்கு குழப்பம்? ஒருவேளை ஓடி போன அவங்க அக்கா திரும்பி வந்துட்டாங்களோ என்று விஸ்வா கூற, என்னடா வளர்ற என்றவனிடம், நான் வளரலடா, பொதுவாவே பொண்ணுங்களோட சைக்காலஜி இதுதான். இப்போ ஓடி போன அவங்க அக்கா சப்போஸ் திரும்பி வந்தாங்கன்னா ஒருவேளை வைஷு சிஸ்டர் அவங்களோட லைஃப நினைச்சு பயந்துருக்கலாம். எங்க அவங்க உன்னோட வாழ்க்கையில வந்துருவாங்களோ, அதுக்கப்புறம் சிஸ்டர் உன்னை விட்டு பிரிய வேண்டியது வரும்னு நினைச்சு குழப்பத்துல இருக்காங்களோ என்னவோ. என்னடா நீ லூசு மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. சரி, நீ சொல்ற மாதிரியே வருவோம். அப்படியே அவங்க அக்கா திரும்பி வந்தாலும் அதுக்காக நான் என்ன அவளையா போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன்? இல்லடா, சப்போஸ் அவங்க அப்படி நினைச்சு குழப்பத்துல இருக்கலாம்ல. டேய் ஹரி, என்னடா இவன் லூசுத்தனமாவே பேசிக்கிட்டு இருக்கான். இல்லடா மச்சான், அவன் சொல்றது எல்லாமே 100% கரெக்டா தான் சொல்றான். எனக்கு என்னவோ இதுவாதான் இருக்கும்னு தோணுது. என்னடா, உங்ககிட்ட பேசினா குழப்பம் தீரும்னு பார்த்தா மேற்கொண்டு என்ன குழப்பி விடுறீங்க. ஆமாண்டா, சிஸ்டர் இந்த அளவுக்கு குழம்பி இருக்காங்க, டென்ஷனா இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயமா தான் இருக்கும். வேற எந்த விஷயமும் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அது மட்டும் இல்ல, ஒருவேளை அவங்க காலேஜ் போறது இல்லையே, அத நினைச்சு ரொம்ப ஃபீலிங்ல இருக்காங்களோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், திரும்ப காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. 2 நாளா ஜாலியா காலேஜ் போயிட்டு தான் வர்றாங்க. அப்படியா? இது எப்ப நடந்துச்சு? அது நடந்து 2 நாள் ஆகுது. அந்த கதை இப்ப என்னத்துக்கு? அதானே, சரி விடு, நம்ம இப்ப இருக்க விஷயத்துக்கு வருவோம். அப்போ காலேஜ் விஷயம் இல்லனா ஒருவேளை சிஸ்டர் யாராவது லவ் டார்ச்சர் பண்றாங்களோ என்றதும் ஆதியின் முகம் கோபத்தில் சிவந்தது. ஹரியை கண்களாலேயே எரித்து விடுவது போல முறைத்தவன், என்னடா சொல்ற? எவனுக்கு அந்த தைரியம் இருக்கு அவகிட்ட வந்து பிரச்சனை பண்றதுக்கு என்று ஆங்காரமாக கேட்டவனை பார்த்த ஹரிக்கும் விஸ்வாவுக்கும் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏண்டா, சிஸ்டர் உனக்கு பிடிக்காது, விருப்பம் இல்லாம தானே கல்யாணம் பண்ண. அவங்க யார லவ் பண்ணா உனக்கு என்ன? நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆவற என்று கேட்டதும் ஏதே ஒரு ஆவேசத்தில், அவ ஏன் பொண்டாட்டி, அவளை இன்னொருத்த லவ் பண்றத நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? அப்படி மட்டும் ஏதாச்சும் நடந்துச்சுன்னு தெரிஞ்சது அவனை உரு தெரியாம அழிச்சிடுவேன் என்று ஆவேசம் குறையாமல் பேசிய நண்பனை பார்த்தவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. பிறகு ஹரிதான், டே மச்சான் விடுடா, நாங்க சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டோம், அதுக்கு ஏண்டா நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற என்றதும் தன்னை சுதாரித்து கொண்டவன், சரி சரி வாங்க ஜாக்கிங் போலாம். போலாம்டா, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் மட்டும் உன்கிட்ட தெளிவா பேசணும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்? உனக்கு சிஸ்டரை பிடிக்காது, ஏதோ ஒரு கோவத்துலதான் அன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டேன்னா தயவு செஞ்சு இப்பவே அவங்கள டைவர்ஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடு. நீ மட்டும் கொஞ்ச நாளைக்கு வீட்டுல வச்சிருந்துட்டு அப்புறம் அனுச்சின்னா அவங்களோட லைஃப் கேள்விக்குறியா ஆயிடும். அதே நீ இப்பவே அனுப்பிவிட்டேன்னா அவங்க நல்லா படிச்சு முடிச்சுட்டு இன்னொரு லைஃப பாத்துக்குவாங்க என்றதும் ஹரியின் டிஷர்ட் காலரை இறுக்கமாக பிடித்தவன், என்னடா பேசுற? அவ ஏன் பொண்டாட்டி, அவ என்ன விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட வாழ்ந்துருவாளா? இன்னொரு தடவை இப்படி பேசின இருக்கிற இடம் தெரியாம உன்னை தொலைச்சிடுவேன் ராஸ்கல், ஜாக்கிரத என்று கூற ஹரிக்கு மிகவும் குழப்பமாகவே இருந்தது. இருந்தாலும் தன் நண்பனின் இந்த செயலை கண்டு அவனுக்கு மிகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. பின்பு என்ன நினைத்தானோ தெரியவில்லை. அவர்களிடம், எனக்கு ஜாக்கிங் போற மூடே இல்ல, நான் வீட்டுக்கு போறேன், நீங்க 2 பேரும் போறதுன்னா போங்க, இல்லனா வீட்டுக்கு போங்க என்று கூறிவிட்டு அவர்களின் பதிலை எதிர்பார்க்காமல் சட்டென்று புறப்பட்டு சென்று விட்டான். அவன் சென்ற உடனேயே விஸ்வா ஹரியிடம், டேய் ஹரி, ஆதி போற ரூட்டே சரியில்லையே, என்ன விஷயமா இருக்கும்? டேய், நீ ஏதாவது பேசி அவனை குழப்பி விடாத. என்னடா சொல்ற? ஆமாண்டா, எனக்கு தெரிஞ்சு இப்பதான் அவனுக்கு சிஸ்டர் மேல ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு. இனிதான் கொஞ்சம் கொஞ்சமா 2 பேரும் பிக்கப் ஆக ஆரம்பிப்பாங்க. இந்த டைம்ல நீ லூசுத்தனமா ஏதாவது பேசி வச்சிடாத, புரியுதா? அதெல்லாம் சரி, ஒருவேளை யாரோ சிஸ்டரை லவ் பண்ணி டார்ச்சர் பண்றாங்களான்னு கேட்டதுக்கு இவன் ஏன்டா இவ்ளோ டென்ஷன் ஆகுறான்? டேய் மக்கு, அவன் பொண்டாட்டிய இன்னொருத்தன் லவ் பண்றான்னு சொன்னா அவனுக்கு கோவம் வராதா?
லூசுத்தனமா நீ பேசிட்டு இருப்ப, அவன் அதெல்லாம் பாத்துட்டு இருப்பானா? சரிடா, அது கூட ஓகே, நான் தப்பா பேசிட்டேன்னு வச்சுக்கோ. ஆனா ஒருவேளை நான் யோசிச்ச மாதிரி நம்ம வைஷு சிஸ்டரோட அக்கா திரும்ப வந்திருப்பாங்களோ? அதனாலதான் சிஸ்டர் இவ்ளோ குழப்பத்துல இருக்காங்களோ? டேய், ஏன்டா காலையிலேயே வாய கழுவுடா. அப்படி மட்டும் எதுவும் நடக்கவே கூடாதுடா. பாவம் சிஸ்டர். இதுக்கு மேல இப்படியே நின்னுக்கிட்டு இருந்தா நீ ஏதாவது கிறுக்குத்தனமா தான் பேசிக்கிட்டு இருப்ப. முதல்ல வா, நம்ம வீட்டுக்கு கிளம்பி போலாம் என்று அவனை அழைத்து கொண்டு நேராக பிளாட்டிற்கு சென்று விட்டான். அதே நேரம் வீட்டிற்கு வந்த ஆதி அறைக்குள் நுழைந்தவுடனே வைஷ்ணவியை தான் அவனது கண்கள் தேடியது. அதே நேரம் குளியல் அறையிலிருந்து தண்ணீர் சத்தம் கேட்கவும், குளிச்சிட்டு இருக்காளா? சரி, ஓகே என்றவன் அப்படியே சோஃபாவில் அமர்ந்து தனது லேப்டாப்பை ஆன் செய்து எதையோ பார்த்து கொண்டிருந்தான். அதே நேரம் குளித்துவிட்டு வெளியே வந்தவள் ஆதியை பார்த்த உடனேயே ஒரு நிமிடம் அப்படியே நின்று அமைதியாக அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். எதற்காக பார்க்கிறோம் என்று தெரியாமலேயே. அவளது பார்வையை கண்ட ஆதியும், எதுக்கு இவ எப்படி பாக்கறா? இப்படியெல்லாம் இவ பார்க்க மாட்டாளே என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்க, அப்படியே அமைதியாக உடைமாற்றும் அறைக்குள் சென்று விட்டவளை பார்த்தவன், ஐயோ ராட்சசி, என்ன படுத்துறா. என்ன ஏதுன்னு அவகிட்ட கேட்க முடியல, நம்மளோட ஈகோ தடுக்குது, என்னதான் பண்ணி தொலைக்கிறது என்று குழம்பிக் கொண்டிருந்தவன் அப்படியே தலையில் கையை வைத்து தேய்த்து கொண்டிருந்தான். இதுக்கு மேல என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்ம குளிச்சுட்டு ஆபீஸ் கிளம்புற வழியை பார்ப்போம் என்று நேராக சென்று ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியலை போட்டுவிட்டு உடை மாற்றிக்கொண்டு புறப்பட தயாராக, அதே நேரம் வைஷுவும் அவளது கல்லூரி பேக்கை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு கீழே சென்றாள். அவளுடைய நடை மிகவும் தளர்வாக இருந்தது. பார்ப்பதற்கு மிகவும் டல்லாக தெரிந்தாள். அவனும் அவள் பின்னாலேயே இறங்கி சென்றான். அமைதியாக கீழே வந்தவளை பார்த்த கண்மணி, வைஷு வா வா சாப்பிடலாம். என்னம்மா, ஏன் இன்னைக்கு உன் முகம் இவ்ளோ வாட்டமா இருக்கு? உடம்பு ஏதாவது சரியில்லையா என்று நெற்றியிலும் கழுத்திலும் கையை வைத்து பார்க்க, அத்த அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நைட் சரியா தூக்கமே வரல, என்னன்னே தெரியல. அது ஒண்ணும் இல்ல, என் மருமகளுக்கு நிறைய கண்திருஷ்டி விழுந்திருக்கு, முதல்ல உனக்கு சுத்தி போடணும் என்றதும் அவரை பார்த்து லேசாக புன்னகைத்து வைத்தவள் பின்பு ஏதோ சாப்பிட வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு, சரிங்கத்த மாமா, அப்ப நான் காலேஜ் கிளம்புறேன். ஓகேமா, இந்தா உன்னோட லஞ்ச் என்று கொடுக்க அதை வாங்கி கொண்டு நேராக வெளியில் அப்படியே நடந்து சென்று கொண்டிருந்தாள். அதற்குள் டிரைவர், மேடம், என்ன வண்டியில ஏறாம நீங்க பாட்டு போறீங்க? சாரி அண்ணா, ஏதோ ஒரு ஞாபகத்துல என்று கூறியவள் பின்பு அந்த வண்டியில் ஏறி அமர போக, அதே நேரம் வெளியே வந்த ஆதி, டிரைவர் நீங்க போங்க, நான் டிரா பண்ணிக்கிறேன் என்று கூறினான். அதை கேட்டவளுக்கு மிகுந்த அதிர்ச்சி தாங்க முடியவில்லை. உடனே அவனை பார்த்தென்று திரும்பி பார்த்தவள், உங்களுக்கு எதுக்கு வீண் சரமோ, நான் அண்ணா கூடயே போய்க்கிறேன் என்று கூற, டிரைவர் அதான் நான் டிரா பண்றேன்னு சொல்றேன்ல, நீங்க போய் வேலையை பாருங்க என்றதும் டிரைவரும் சரிங்க சார் என்று விட்டு வண்டி எடுத்துக்கொண்டு ஷெட்டுக்கு சென்று விட்டார். வந்து வண்டியில ஏறு என்று கூறிவிட்டு நேராக அவனது வண்டியை ஸ்டார்ட் செய்து அவளிடம் வந்து நிறுத்தினான். அமைதியாக குழப்பத்துடன் நின்று யோசித்துக் கொண்டிருந்தவளை பார்த்தவனுக்கு கோபம் வந்தது. காரில் இருந்த கண்ணாடியை இறக்கிவிட்டு, உன்னதான் வண்டியில ஏறுன்னு சொன்னேன் என்று மிரட்டுவது போல பேச, வேறு வழி இல்லாமல் அமைதியாக ஏறி அவன் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள். பின்பு அவளையே உத்து பார்க்க, அப்பொழுதுதான் அவள் சீட்பெல்ட் போடவில்லை என்பது நினைவுக்கு வந்தது. உடனே அதை எடுத்து தட்டு தடுமாறி மாட்டிக்கொண்டு அமர, பின்பு கார் அமைதியாக சென்று கொண்டிருந்தது. அவனுக்கு அவளிடம் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்க, அவளோ மனதிற்குள்ளேயே, என்ன இன்னைக்கு இவரோட நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்தா ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு, ஒருவேளை இவரே நம்மள கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போய் எங்கேயாவது வச்சு தனியா பேசி நம்மள வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுவாரோ? என்ன நடந்தாலும் அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் உனக்கு வேணும் வைஷு, எது நடந்தாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோ என்று அவளையே அவள் சமாதானம் செய்து கொண்டாள். நீண்ட நேரம் அமைதியாகவே வந்து கொண்டிருந்தவர்களுக்கு யார் முதலில் பேச்சை ஆரம்பிப்பது என்று தெரியாமல் குழப்பத்திலேயே நேரம் கடந்து கொண்டிருந்தது. யோசித்து யோசித்து கடைசியில் அவளின் கல்லூரி வாசலிலேயே வந்து நின்று விட்டது கார். அப்பொழுதுதான் ஆதிக்கு தான் தவறு செய்து விட்டோம் என்று தோன்றியது. பேசாம அவகிட்டயே என்ன விஷயம்னு கேட்டிருக்கலாம். ஏன் தான் இந்த ஈகோ என் மண்டை மேல ஏறி உட்கார்ந்து இப்படி டான்ஸ் ஆடுதோ தெரியல என்று அவன் யோசித்து கொண்டிருக்க, அதே நேரம் வைஷுவோ,
எதுக்காக இவர் கூட்டிட்டு வந்தாரு? கடைசி வரைக்கும் என்ன விஷயம்னு எதுவுமே சொல்லலையே. சரி, எதுக்கு நம்ம வீணா யோசிச்சுட்டு, காலேஜ் வந்தாச்சு, கார் அமைதியா நிக்கிறதுலயே தெரியுது நம்மள இறங்க தான் சொல்றாருன்னு. இறங்கி போவோம் என்று கதவை திறந்து கொண்டு வெளியே இறங்கி, டிராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு கதவை சாத்தி விட்டு நடக்க போக, அப்பொழுது அவளின் ஷால் காரின் கதவில் மாட்டிக்கொண்டது. அதை கவனிக்காத ஆதி மெதுவாக மூவ் செய்ய, வைஷ்ணவியும் அதை கவனிக்காமல் செல்ல, டக்கென்று அவள் கழுத்தில் இருந்த ஷால் அவளுக்கு இழுப்பது போல இருக்க, என்ன என்று பார்த்தவள் பதறிப்போனாள். ஏனென்றால் அவளின் ஷால் காரின் கதவில் மாட்டியிருந்தது. அதை பார்த்து பதறியவள் முதல் முறையாக அவனை ஆதிமாமா என்று தன்னையும் அறியாமல் அழைத்து விட்டாள். அவளின் சத்தம் கேட்டதும் சட்டென்று காரை நிறுத்தியவன் கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடி போக, அவள் அப்படியே தன் 2 மார்புக்கும் நடுவில் குறுக்காக கையை வைத்துக் கொண்டு கீழே முட்டி போட்டவாறு அமர்ந்து கொண்டிருந்தாள். அதை பார்த்து பதறியவன் காரை பார்க்க, கார் கதவில் அவளுடைய ஷால் மாட்டிக்கொண்டிருந்தது. உடனே வேகமாக ஓடியவன் அந்த கதவை திறந்து அந்த ஷாலை எடுத்து அவள் மேல் போர்த்தி விட்டவன், வைஷு, ஆர் யூ ஓகே? உனக்கு ஒன்னும் ஆகல என்று பதறியபடியே அவளை பார்த்து கேட்க, என்ன சொல்வது என்று தெரியாமல் அவனை பார்த்து ஒரு குழந்தையைப் போல அழுதவளை டக்கென்று தன் நெஞ்சோடு சாய்த்து அணைத்துக் கொண்டான். உனக்கு ஒன்னும் ஆகல, பயப்படாத சரியா என்று அவள் கன்னத்தையும் முதுகையும் தட்டி கொடுத்தான். அந்நேரம் அவனுடைய அணைப்பு அவளுக்கு தேவைப்பட்டதால் அவளும் எதுவும் சொல்லாமல் அவன் மார்பிலேயே சாய்ந்து கொண்டிருந்தாள். பிறகு ஒரு வழியாக நிதானத்திற்கு வந்தவளின் கண்களை துடைத்து விட்டவன், வைஷு, நீ ஓகே தானே என்று கேட்க, அப்பொழுதுதான் நிதானத்திற்கு வந்தவள், நான் ஓகேதான் என்று சொல்லியபடியே அவனை விட்டு நகர்ந்து சென்றாள். பின்பு அவனும் அவளை விட்டு தள்ளி நின்று வேகமாக ஓடிச் சென்று காரில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு வந்து அவளுக்கு கொடுக்க, அவளும் அதை வாங்கி குடித்துவிட்டு தேங்க்ஸ் என்று கூறினாள். என்ன நீ இறங்கும் போது உன்னோட ஷால் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்க மாட்டியா? இப்படியா கார் கதவுல வச்சு சாத்துவாங்க? நான் மட்டும் கவனிக்காம ஸ்பீடா போயிருந்தா என்ன ஆயிருக்கும் என்று அவள் மேல் உள்ள அக்கறையில் சத்தமாக பேசியவனை பார்த்து பயந்து நடுங்கியவளின் கை கால் எல்லாம் உதறல் எடுக்க, அவள் சாரி, நான் சரியா கவனிக்கல, தப்பு என் மேலதான் என்று உதடு நடுங்க கூறியவளை பார்த்தவன் கோபத்தை குறைத்து கொண்டு, சரி சரி ஓகே, ஃபர்ஸ்ட் இப்படி பதட்டப்படாத நீ வா என்று அவளை அழைத்து சென்று மீண்டும் காருக்குள்ளேயே அமர வைத்தான். நீ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ காலேஜ் போறியா இல்ல நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? இல்ல, நான் காலேஜ் போகணும், இன்னைக்கு முக்கியமான கிளாஸ் ஒன்னு இருக்கு. அது சரி, இவ்ளோ டென்ஷனோட அந்த கிளாஸ உன்னால அட்டன் பண்ண முடியுமா? இல்ல, நான் அதெல்லாம் பண்ணிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் உன்னோட முகத்தை நல்லா தொடச்சுக்கோ என்றதும் காரில் கண்ணாடி எங்கே என்று தேடிக்கொண்டிருக்க, அவள் தலைக்கு மேல் இருந்த கண்ணாடியை இறக்கி காட்டியவன், இதுல பார்த்து பண்ணிக்கோ என்று கூறினான். பிறகு அதை பார்த்து தனது முகத்தை துடைத்துக் கொண்டு தலைமுடியை அட்ஜஸ்ட் செய்து கொண்டவள், சரி நான் கிளம்புறேன் என்று கார் கதவை திறக்க சென்றவளின் கையை பிடித்து இழுத்தவன், ஒரு நிமிஷம் இரு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவன் என்ன பேச போகிறான் என்று தெரியாமல் பதறிய வைஷுவின் இதயம் தாறுமாறாக துடித்துக் கொண்டிருந்தது. என்ன, உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், பேசலாம்ல? சொல்லுங்க. ஏன் 2 நாளா ஒரே குழப்பமாவே சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு? உனக்குள்ள ஏதோ பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது, அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று அவன் நேராக விஷயத்திற்கு வந்ததும் அதில் பதறியவள், இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தானே இருக்கேன். போய் சொல்லாத, உன்னோட ஆக்டிவிட்டிஸ்லயே எல்லாமே தெரியுது. எப்ப பாரு என்னை எதிர்த்து பேசி என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப. இப்ப என்னன்னா 2 நாளா ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் சாரி சொல்ற, பெட்ல படுக்காம சோஃபால போய் படுத்துக்கிற, நைட் எல்லாம் தூங்காம பேய் மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்க, ஆள் பாக்குறதுக்கு ரொம்ப டல்லாவும் இருக்க, கலகலனும் இல்ல. அப்படின்னா கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தானே அர்த்தம்? இல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லுங்க. என்ன திடீர்னு என்ன வாங்க போங்கன்னு பேசுற? எப்பவும் நீ வா போன்னு தானே பேசுவ என்றதும் அவளுடைய முகம் குப்பென்று சிவந்து விட்டது. அதை பார்த்தவன் லேசாக சிரித்து விட்டு, கேட்கறதுக்கு பதில் சொல்லு, இப்படி அமைதியா இருந்தா நான் என்னன்னு எடுத்துக்கிறது? அப்படிலாம் இல்ல, எனக்கு தோணுச்சு, நான் கூப்பிடுறேன், அவ்வளவுதான். சரி நான் கிளம்புறேன் என்று மீண்டும் கார் கதவில் கையை வைத்தவளை தடுத்து நிறுத்தியவன்,
நான் இன்னும் பேசி முடிக்கல. அதுவும் இல்லாம நான் உன்னை போன்னு சொல்லவே இல்ல. அதுக்குள்ள நீ எங்க போற அவசரமா என்று கேட்டதும், என்ன நீங்க எப்படி எல்லாம் பண்றீங்க? காலேஜுக்கு டைம் ஆச்சு. என் ஃப்ரெண்டு வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. உன் ஃப்ரெண்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணா ஒன்னும் கரைஞ்சு போயிட மாட்டா. ஃபர்ஸ்ட் நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு என்று அவள் கையை பிடித்து கொண்டு அவன் தீர்மானமாக கேட்க, என்ன சொல்வது என்று புரியாமல் அமைதியாக இருந்தாள். சரி, நீ பதில் சொல்லனா கூட பரவாயில்ல, உன்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணுமே. என்ன என்பது போல அவனை மெதுவாக நிமிர்ந்து பார்க்க, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்னன்னு கூப்பிட்ட? நான் எப்ப கூப்பிட்டேன்? அதான் உன்னோட ஷால் கார் கதவுல மாட்டிக்கிட்ட போது என்னவோ சொல்லி கூப்பிட்டு கத்துனியே என்றதும் சட்டென்று மீண்டும் அவள் முகம் முழுவதும் தக்காளி போல சிவந்து விட்டது. உன்கிட்ட தான் கேக்குறேன், என்ன சொல்லி என்ன கூப்பிட்ட? அது வந்து என்று தடுமாறியவளை பார்த்தவன், என்ன நீ தானே கூப்பிட்ட, அப்புறம் அத சொல்றதுக்கு ஏன் இவ்ளோ தயங்குற? அது ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. அது எப்படி வரும்? மனசுல இருக்கிறது தான் வாயில வரும். இல்ல, நான் முதல்ல உங்க மாமான்னு தானே கூப்பிட்டேன். ஏன்னா நீங்க எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தது, அதனால உங்களை மாமான்னு கூப்பிட்டேன். அந்த பழக்க தோஷத்திலேயே என் மைண்ட்ல மாமாங்கிற மாதிரியே நீங்க செட் ஆயிட்டீங்க. என்ன, அப்ப நீ என்ன மாமான்னு கூப்பிட்டது உன் அக்காவோட புருஷன்னு நினைச்சுதானா என்று கேட்டதும் சட்டென்று அவளுக்கு கோபம் வந்து விட்டது. அவளுடைய முகம் மாறுவதை கவனித்தவனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவள் பார்க்காத போது லேசாக சிரித்து கொண்டவன், சொல்லு, அப்ப இன்னமும் என்ன உங்க அக்காவோட புருஷனாதான் நினைச்சிட்டு இருக்கியா? ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? நான் எங்க பேசுறேன், நீ தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்க. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? நீ ஒன்னும் பண்ண வேணாம். இருந்தாலும் நீ கூப்பிட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இனிமே நீ என்ன அப்படியே கூப்பிடுறியா என்றதும் பட்டென்று நிமிர்ந்து அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்தவள் என்ன சொல்வது என்று புரியாமல், நிஜமாவே உங்களுக்கு நான் அப்படி கூப்பிட்டது பிடிச்சிருந்துச்சா? எஸ், ரியலி. நீ இனிமே என்ன தாராளமா அப்படியே கூப்பிடலாம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ அந்த மாதிரி கூப்பிடும்போது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு என்று அவன் கூறியதும் அவள் முகம் முழுவதும் வெட்கத்தில் சிவந்திருக்க மறுவார்த்தை பேசாமல் சட்டென்று அவன் கையில் இருந்து தன் கையை உருவிக்கொண்டு கதவை திறந்து கொண்டு குடுகுடுவென்று ஓடியவளை பார்த்து காருக்குள்ளே இருந்து சிரித்து கொண்டிருந்தவன், சில்லிகள், ஆனா என்ன குழப்பத்துல சுத்திட்டு இருந்தான்னு இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அது எப்படித்தான் இந்த பொண்ணுங்க மனசுல இருக்கிறத கடைசி வரைக்கும் ஆம்பளைங்களால கண்டுபிடிக்கவே முடியாம போகுதோ என்று கூறிவிட்டு பின்பு காரை எடுத்துக்கொண்டு காலேஜ் காம்பவுண்ட் செல்லும் வரை மெதுவாக ஓட்டி சென்றவன் அவள் காலேஜுக்குள் செல்வதை பார்த்த பிறகுதான் திருப்தியாக தனது வண்டியை எடுத்துக்கொண்டு நேராக அலுவலகம் புறப்பட்டு சென்றான். உள்ளே சென்றவள் தனக்கு தானே சிரித்து கொண்டும் வெட்கப்பண்டு கொண்டும் வந்திருந்ததை பார்த்த கவிதா அவள் கிட்டே ஓடி சென்று, வைஷு, என்னடி இன்னைக்கு லூசு மாதிரி தனியா சிரிச்சிட்டு வர? அதுவும் இல்லாம ஏதோ வெக்கப்பட்டுக்கிட்டே வர்ற மாதிரி இருக்கு. பாரு, உன்னோட முகமெல்லாம் கூட எப்படி சவந்து இருக்கு என்றதும், போடி, உனக்கு எப்ப பாரு என்ன கிண்டல் பண்றதே வேலையா போச்சு என்று செல்லமாக கோபித்துக் கொள்வது போல பேசிய தோழியை பார்த்தவள், என்னவோ நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லுடி என்றதும் பின்பு வைஷு வாசலில் நடந்தவை அனைத்தையும் சொல்லி முடித்தாள். அதை கேட்ட கவிதாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அப்படி போடு, அப்படின்னா உங்க 2 பேருக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? என்னடி லவ் அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? ஆட மடசாம்பிராணி, இதுக்கு பேர் காதல் இல்லாம வேற என்னவா? இதுக்கு பேர் தான் காதல்னு சொல்வாங்களா? ஐயோ கடவுளே, ஊருக்குள்ள எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா இவள மாதிரி ஒரு மொக்க ஃப்ரெண்ட்ஸ ஏன் எனக்கு கொடுத்த? இவளுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதா, இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறாளானே தெரியலையே என்று கவிதா புலம்பிக் கொண்டிருக்க, கவி, நீ என்ன கிண்டல் பண்றியா? வேற என்ன பண்ண சொல்றேனைய? அப்படின்னா இதுக்கு பேர் தான் காதலா? அடியே, இதத்தானே நான் அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன் என்று கூற, ஆனா இது கூட ஒரு மாதிரி ஃபீலா இருக்குதுடி, நல்லாதான் இருக்குல்ல? ஆமாமா, அப்படித்தான் இருக்கும் என்று கூறவும் மீண்டும் அவள் முகம் வெட்கத்தில் சிவந்து விட்டது. அடடா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு அநியாயத்துக்கு வெக்கப்படுறாளே என்று அவள் கிண்டல் செய்து கொண்டிருக்கும் பொழுதே கார்த்தி காலேஜுக்குள் நுழைந்தான். அவனை பார்த்தவுடன் வைஷுவுக்கும் கவிதாவிற்கும் சந்தோஷமாக இருந்தது. நேராக இவர்களிடம் வந்த கார்த்தி, எப்படி இருக்கீங்க 2 பேரும்?
நாங்க நல்லா இருக்கோம்டா, நீ எப்படி இருக்க? ஏன் 2 நாளா காலேஜுக்கு வரல? இல்லப்பா, நான் ஊருக்கு போயிட்டேன், ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அதான் வர முடியல. சரி, காலேஜ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்று கேட்டவன் பின்பு வைஷுவை பார்த்து, வைஷு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. நான் உன் மேல செம்ம கோவத்துல இருந்தேன் தெரியுமா? ஏண்டா என் மேல கோவப்படுற? ஆமா, எங்க யாருக்கிட்டையும் சொல்லாம நீ மாட்டுன்னு கமுக்கமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா, கல்யாணத்துக்கு கூட கூப்பிடவே இல்ல. ஐயோ கார்த்தி, இந்த கல்யாணம் நானா விருப்பப்பட்டு நடந்ததில்ல, திடீர்னு நடந்து போச்சு. அதனால உங்க யாருக்கும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல என்று கூறியதும் உடனே கார்த்தி, என்ன சொல்ற வைஷு, உனக்கு விருப்பம் இல்லாம உன் கல்யாணம் நடந்துச்சா என்று கேட்க, பின்பு கவிதா தான் ஆரம்பத்திலிருந்து இதுவரை நடந்தது அனைத்தையும் சொல்லி முடித்தாள். உடனே கார்த்திக்கு பயங்கர கோபம் வந்தது. அந்த ஆதி என்ன பெரிய இவனா, உன்னை மிரட்டி இப்படி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணியிருக்கான்? உங்க அக்கா போயிட்டாங்கன்னா அவங்கள தேடி புடிச்சு கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ண வேண்டியது தானே. அதை விட்டுட்டு உன்னை இப்படி கஷ்டப்படுத்தி இருக்கான். படிச்சுட்டு இருக்கிற சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம இவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்கான்னா என்ன மனுஷன் அவன் என்று கேட்டதும் வைஷ்ணவிக்கு மிகவும் தர்ம சங்கடமாக இருந்தது. அதை புரிந்து கொண்ட கவிதா, டேய், அவ புருஷனை பத்தி அவ முன்னாடியே நீ தப்பு தப்பா பேசுவியா? என்ன புருஷனா? இது எப்போ நடந்துச்சு? என்னடா மரமண்ட, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போ அவளுக்கு அவர் புருஷன் தானே, அது விருப்பப்பட்டு கட்டிக்கிட்டா. கார்த்தி, நீ 2-3 நாள் லேட்டா வந்துட்டு எதுவுமே புரியாம இருக்கிற. இப்ப சீனே வேற. உன்கிட்ட நான் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றேன், நீ வா. வைஷு, நீ காலேஜுக்கு போ, நானும் கார்த்தியும் கேண்டீன் போயிட்டு வந்துடுறோம் என்று கூறிவிட்டு பின்பு கார்த்தியை அழைத்து கொண்டு கேண்டீனுக்கு சென்றவள் வைஷுவின் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் இப்பொழுது வரை சொல்லி முடித்தாள். உடனே கார்த்தியோ, அப்படியா கவி, வைஷு சந்தோஷமா இருந்தா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. எப்படியோ நம்ம செட்லயே வச்சு அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் நடந்திருக்கு. அவளோட கல்யாண வாழ்க்கை எந்தவித பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா போகணும். அதே மாதிரி அவ இந்த ஸ்டடிஸையும் நல்லபடியா முடிக்கணும். நமக்கு அதை விட வேற என்ன வேணும் சொல்லு? நம்ம ஃப்ரெண்டு நல்லா இருந்தா முதல்ல சந்தோஷப்படுறது நம்ம தானே. கரெக்டா சொன்னடா. சரி வா, நம்ம கிளாஸுக்கு போலாம், டைம் ஆச்சு என்று கூறி அவனை அழைத்து கொண்டு கிளாஸிற்கு சென்று விட்டாள். ஆனால் வைஷ்ணவிக்கு அன்று முழுவதும் நாளே போகவில்லை. காலையில் நடந்த விஷயமும் அதில் பதறியவளை ஆதி தன் மார்போடு சாய்த்து கொண்டு ஆறுதல் கூறியதும் பின்பு காரில் அழைத்து சென்று அமர வைத்து அவள் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டு பேசியதும் மீண்டும் மீண்டும் அவள் நினைவுக்கு வந்து அவளை இம்சை செய்து கொண்டிருந்தது. இன்று ஒரு நாள் அவளை ஃப்ரீயாக விட்டுவிட வேண்டும் என்று நினைத்த கவிதாவும் அவளை தொந்தரவு செய்யாமல் கனவு கடலில் மிதக்கட்டும் என்று விட்டுவிட்டாள். பின்பு மாலை நேரம் ஆனதும் கல்லூரி மணி அடித்தது. வீட்டிற்கு செல்லலாம் என்று அனைவரும் கிளம்பி வெளியே வர, அப்பொழுது வைஷ்ணவியின் மொபைல் போன் அடிக்க அதை எடுத்து பார்த்துவிட்டு, கவி, அம்மா தான் கூப்பிடுறாங்கடி. அம்மாவா, எடுத்து என்னன்னு கேளு என்றதும் போனை எடுத்து, ஹலோ அம்மா என்று சந்தோஷமாக பேச, வைஷு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டி. என்னம்மா, என்ன விஷயம் சொல்லுங்க. நீ எங்க இருக்க? நான் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்ப போறேன். ஏமா, என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? இல்லடி, உங்க அக்கா இருக்கால, அந்த ஓடி போன ஓடுகாலி. ஆமா, அவங்களுக்கு என்னாச்சு? அவ திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாடி என்றதும் அவள் கையில் இருந்த புத்தகங்களை அப்படியே கீழே போடவும் அதை பார்த்த கவிதாவிற்கு ஏதோ ஒன்று தவறாக உள்ளதென்று தெரிந்துவிட்டது. உடனே அவள் கீழே விழுந்த புத்தகத்தை எல்லாம் கையில் எடுத்து கொண்டவள், வைஷு, நீ வா ஃபர்ஸ்ட் என்று அவளை ஒரு ஓரமாக அழைத்து சென்று, இப்ப பேசு என்று கூறினாள். அம்மா, என்ன சொல்றீங்க? எப்ப வந்தாங்க? இப்ப தாண்டி வந்தா. வந்து என்னென்னவோ கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. உள்ள விடமாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன உள்ள வரக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க தானமா என்ன பெத்தீங்க, அப்போ நீங்க தானே என்ன பாத்துக்கணும். அதை விட்டுட்டு வெளியே போக சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சட்டமா அவளோட ரூம்குள்ள போய் உக்காந்துட்டு இருக்காமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா வேற ஆபீஸ்ல இருந்து வந்துருவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல என்ன நடக்க போகுதோ எனக்கு ஒண்ணுமே புரியல என்று அவர் கூற, வைஷ்ணவியோ எதுவும் பேசாமல் கண்களில் நீர் திரள நின்று கொண்டிருந்தாள். ஹலோ வைஷு, லைன்ல இருக்கியாமா? சரி, இந்த விஷயத்த சொல்லத்தான் நான் போன் பண்ண, நான் வைக்கிறேன் என்று விட்டு போனை வைத்து விட்டார்.
அதே நேரம் அவள் கையில் இருந்த செல்போன் அவள் கையில் இருந்து நழுவி கீழே விழுந்தது. கீழே விழுந்ததில் சில்லு சில்லாகி போனது அந்த போன். ஆனால் வைஷுவோ சிலை போல நின்றிருந்தால், கண்களில் கண்ணீரோடு.